வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் பீஃப் கறி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போல்லாம் சில பேருக்கு வீசிங் இருக்குது, லைட்டாக ஆஸ்துமா இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் மாட்டுக்கறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. சாப்பிடக்கூடாது தான், நம்ம சாமியாக கும்பிட்றோம். இருந்தாலும் உடலுக்கு ஒரு நோயின்ங்கும் போது அதை மருந்தாக எடுத்துக்கிறதுல எந்த தப்பும் இல்லைங்க. அது யாரும் வீட்டில் செய்கிறதே இல்லை. கடையில் சில பேர் கிடைக்குதுன்னு வாங்கி சாப்பிட்றாங்க. அது சரியான ஃப்ரெஷ்ஷான இருக்கா அந்த கறி, அதெல்லாம் யாருக்கும் தெரியறதில்ல. அதனால் நாமளே வீட்டில் எப்படி செய்யறதுன்னு சிம்பிளாக அதில் பார்க்கலாம். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பீஃப் கறி எடுத்துக்கலாம். 2 வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. 50 நல்ல செக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். முதல்ல குக்கரை அடுப்பில் வைங்க. அதில் நல்லெண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு வெங்காயமும் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் மட்டும் இப்போதைக்கு சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா மசிகிற அளவுக்கு அதோட சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. இப்போ நல்லா தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் பெரண்டு அப்படியே நெய் பிரிஞ்சு வரும். அதாவது நெய் பிரிஞ்சு வரும்னா என்ன அர்த்தம்னா, எண்ணெய் மேலே அப்படியே பிரிஞ்சு முறையாக மிதக்கும். அதுக்கு தான் நெய் பிரிஞ்சு வரும்னு சொல்லுவாங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி, சீரக பொடியையும் போட்டுருங்க. அது கூடயே நம்ம ஏற்கனவே பீஃப் கறி கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா பெரட்ட ஆரம்பிங்க. ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 to 6 விசில் குக்கரை மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு 5 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கறி நல்லா வெந்திருக்குங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. எதுக்காகன்னு பார்த்தா தண்ணி நல்லா சுண்டணுங்க. தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் அது கூட நம்ம இன்னும் ஒரு 2 ஸ்பூன் போடாமல் வச்சுருப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகுத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே கிரேவி பதத்துக்கு வந்துடும். மீதி இருக்க நல்லெண்ணையும் அதில் சேர்த்து கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா சுவையான மாட்டுக்கறி கிரேவி ரெடிங்க. இதை வீட்டில் செய்யலாமேன்னு யாரும் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. ஆஸ்துமா, சைனஸு, கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிறதுக்கெலாம் சரியாகுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.